அல் கஃபோன். இவரோட முழு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்போன்ஸ் கேப்ரியல் அல் கஃபோன். இவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு, அதான் ஸ்கேர்ஃபேஸ். இவர் ஆக்டிவா இருந்த காலகட்டத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1920 இருந்து 1930 இயர்லி காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தான் செம்ம ஆக்டிவா இருந்திருக்காப்ல. அந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணாப்ல தெரியுமா? அமெரிக்கா அந்த காலகட்டத்தில் ஆல்கஹால் ப்ராஹிபிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமல்படுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது மது தடை அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்கா ஃபுல்லாவே அமல்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு மது தடையை உடைச்செறிஞ்சு ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு மதுவை கடத்திருந்திருக்காப்ல. இந்த மாதிரி கவர்மெண்ட்டே எதிர்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கு இவர் மதுவை கடத்தின இந்த ஒரு சம்பவம் தான் இவரை ஒட்டுமொத்த அமெரிக்கா மட்டும் உலகம் ஃபுல்லாவே ஃபேமஸான ஒரு மேனா மாத்துது. அதுக்காக வெறும் மதுவை மட்டும் விற்கிறதுனால இவர் இவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா மாறிட்டாப்ல அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதை தவிர்த்து கேம்பிளிங்ல பணம் சம்பாதிக்கிறது, விலை மாதுக்களை விற்கிறது, மிரட்டி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் இவர் மிகப்பெரிய கேங்ஸ்டரா மாறி இருக்காப்ல. அதுக்காக இதை மட்டும் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் பயமுறுத்த முடியுமா? நான் கண்டிப்பா முடியாதுல. சோ அதனாலேயே தன்னை யாராச்சும் எதிர்த்து பேசுறாங்க இல்லாட்டினா தனக்கு எதிராக எவனாச்சும் போர்க்கொடி தூக்குறான் அப்படின்னா அவனை யோசிக்காம இவர் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாப்லையா.